நாகையில் தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு இளைஞர் அணி சார்பில் ஏழை எளியவருக்கு மதிய உணவு வழங்கப்பட்டது. நாகை புதிய பேருந்து நிலையத்தில் நடைபெற்ற நிகழ்வில் தமிழக மீன் வளர்ச்சிக் கழக தலைவர் கௌதமன் பங்கேற்று அன்னதானம் வழங்கினார். நிகழ்வில் நாகை நகர்மன்ற தலைவர் மாரிமுத்து மற்றும் நகர்மன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் உடனிருந்தனர். முதலமைச்சர் இளம் தலைவர் அவர்களுடைய பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு நாகை நகர இளைஞரணி சார்பிலே சிறப்பாக மதிய உணவு ஏற்பாடு செய்துள்ள நகர இளைஞரணி நிர்வாகிகள் உள்ளிட்ட சத்தியன் உள்ளிட்ட திருமருகல் வடக்கு ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளரான செங்குட்டுவன் அவர்களே மற்றும் நிகழ்வில் பங்கெடுத்துள்ள கழகத்தின் மூத்த முன்னோடிகளே, இன்றைய தினம் நகர இளைஞரணி சார்பிலே மதிய உணவு வழங்கும் நிகழ்வு இன்றைய தினம் இளைஞரணி சார்பிலே இது முதல் நிகழ்வு. இந்த நிகழ்விற்கு ஏற்பாடு செய்துள்ள நகர இளைஞரணி நிர்வாகிகள் அனைவருக்கும் இருக்க வேண்டும். இன்னும் சொல்ல போனால் உறுதியான தனித்தமிழ்நாட்டிலே நான் பற்றுக்கொண்டவன். நம்மை நானே ஆள வேண்டும் என்பது என்னுடைய குறி. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வரலாற்றில் இளைஞரணி தோன்றுவதற்கு முன்னால் கழகத்தில் மாணவரணிதான் மகத்தான பணிகளை செய்து நிகழ்ச்சி இன்னைக்கு மாவட்டத்திலேயே நம்ம நகரத்தில் தான் நடந்திருக்கு. அதே ஒன்று நம்ம இளைஞரணி தலைவராக இருக்கிற நம்ம இளம் தலைவரோட இளைஞரணி அவர்களும் அடுத்தது அவர் பொறுப்பு வகித்த அமைச்சர் விளையாட்டுத்துறை மேம்பாட்டு அணியும் இதை சிறப்பாக இன்றைக்கு காலையிலேயே விளையாட்டு மேம்பாட்டு மதிய உணவை நமது நகர இளைஞரணியும் சிறப்பாக செய்துள்ளார்கள். இதற்கெல்லாம் நமது இளைஞரணி நகர இளைஞரணிக்கு அமைப்பாளருக்கும் மற்றும் துணை அமைவருக்கும் எனது வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு நம்மளோட அட்வான்ஸாக நமது இளம் தலைவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் இந்த நிகழ்ச்சி தெரிவித்துக் கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. தலைவர் ஒட்டுமொத்த பிறந்த நாளை முன்னிட்டு நாகை நகரத்தின் இளைஞரணியின் சார்பில் சிறப்பு மிகுந்த நிகழ்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்புரை ஆற்றியிருக்கிற மரியாதைக்குரிய மேகநாதன் அவர்களே, மாவட்ட கழகத்தில் அவர்களுடைய முயற்சியில் மிக சிறப்பாக நம்முடைய சத்தியனோடு துணை அமைப்பாளர் மரியாதைக்குரிய சகோதரர் பா அருண் அவர்களே, மரியாதைக்குரிய சகோதரர் கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, அன்பு சகோதரர் டி மணிகண்டன் அவர்களே, மரியாதைக்குரிய இளந்தலைவர் அவர்களின் பிறந்த நாள் தமிழ்நாடு முழுவதும் மிக எழுச்சியான நிகழ்வாக சிறப்பாக கொண்டாடப்பட்டுக் கொண்டிருந்தாலும் இன்று நாகை நகரத்தில் நம்முடைய மாவட்டத்தில் முதலாக நம்முடைய நகர கழக செயலாளர் குறிப்பிட்டது போல அவர் சார்ந்திருக்கிற விளையாட்டு துறையினுடைய அமைச்சர் நம்முடைய இளந்தலைவர் அவர்கள் விளையாட்டு மேம்பாட்டு அணியின் சார்பில் காலையிலே விளையாட்டு வீரர்களை உற்சாகப்படுத்திவிட்டு இன்று பசித்தோருக்கு உணவு படைக்கிற ஒரு அருமையான நிகழ்வாக இளைஞரணியின் இந்த நிகழ்ச்சியிலே நாங்கள் கலந்து கொண்டிருக்கிறோம். பிறந்த நாள் யாருக்கு பிறந்த நாள்? இளம் தலைவர் அவர்களுக்கு பிறந்த நாள். எழுச்சி இளைஞர்களின் எழுச்சியை ஏற்படுத்தி இருக்கிற நமக்கு அறிவுடைமையாக்கி அவர்களை ஊக்குவிப்பது. அந்த வகையில்தான் அவர் விளையாட்டுத் துறையிலே பொறுப்பேற்ற பிறகு இளைஞர்களை வழி தவறாமல், இளைஞர்கள் தவறான வழிபாடுக்கு செல்லுவிடாமல் அவருடைய துணை முதல்வராக பொறுப்பேற்றவுடன், அந்த துறையின் அமைச்சராக பொறுப்பேற்றவுடன் ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு விளையாட்டு அரங்கத்தை அமைத்து அதன் மூலம் இளைஞர்களுக்கு ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்தியவர் நம்முடைய இளைஞரணி செயலாளர். அது மட்டுமல்ல, மரியாதைக்குரிய இளைஞரணி செயலாளர் ஒரு 4-5 நாளுக்கு முன்பு கொடுப்பார். தலைவர் கலைஞர் அவர்கள் தமிழ்நாட்டில் அனைவருக்கும் வீடு திட்டத்தை எப்பவே கொடுத்துட்டார். இன்னொன்னு சொல்றா, நான் வண்டி கொடுப்பேன். நடக்காத ஒரு செய்திய, ஒரு பொய்யான பிரச்சாரத்தை தப்பா ஒரு கூண்டுக்குள்ள நின்றுகிட்டு வீரவசனம் பேசுற நீ. எங்கள் இளந்தலைவர் மக்களோடு மக்களாக, மக்களின் துணையாக, அவர்களுக்கு உயர்த்துகிற உழைப்போடு செயல்பட்டுக் கொண்டிருக்கிற தலைவர் அவர்கள் பொறுப்பேற்றாருங்க. எந்த தலைவருக்கும் இல்லாத ஒரு சிந்தனை, எந்த ஒரு தலைவருக்கும் எட்டாத நினைவுதான் இந்த கழகத்தை ஊக்கப்படுத்திட வேண்டும். இளைஞரணி தம்பிமார்களை அழைத்து அவர்களுக்கு அறிவுரை வழங்கி அவர்களுக்கு
நல்ல நீங்கள் செயல்படுவதற்கு உற்சாகத்தை ஊட்டினார். சிறப்பு. நான் நம்முடைய மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் சொன்னார், இன்னொரு நிகழ்ச்சியை செய்ய வேண்டும் என்று நான் உங்களிடமும் கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய இளைஞரணி செயலாளருடைய வேண்டுகோள் நலத்திட்டம். உணவு என்பதை விட படித்த பிள்ளைகளுக்கு, அது ரொம்ப கஷ்டப்படுகிற ஏழை எளியவர்களுக்கு நம்மாலான உதவியை நீங்கள் அடுத்த நிகழ்ச்சியாக செய்து கொடுத்து ஏழை மக்களை படிக்க வைப்பதற்கும் அறிவார்ந்த பிள்ளைகளை உருவாக்குவதற்கும் எப்படி நம்முடைய இளந்தலைவர் அவர்கள் அறிவு திருவிழா நடத்தினாரோ, நம்முடைய மாவட்டத்திலும் அந்த அறிவு திருவிழாவை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்து அந்த காலத்தின் நிறம் கருப்பு சிகப்பு என்ற புத்தகத்தை வழங்கி நாகையில் ஒரு எழுச்சியை நாம் ஏற்படுத்திட வேண்டும். வாக்குகளை எப்படியாவது சிதைத்து விட வேண்டும், எப்படியாவது இவருடைய வாக்கை கரை தள்ளிவிட வேண்டும். அப்பொழுதுதான் இவர்களை வெற்றியை தடுக்க முடியும் என்று எண்ணமிட்டு எக்காலமிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இது தந்தை பெரியார் அவர்கள் வென்றெடுத்த பூமி, பேரறிஞர் அண்ணா அவர்கள் வளர்த்து எடுத்த பூமி, முத்தமிழர் கலைஞர் அவர்கள் உருவாக்கிய பூமி. நம்முடைய தலைவர் தளபதி இருக்கின்றவரை எந்த கொம்பனாலும் இந்த தமிழ்நாட்டில் எந்த துரோகத்தை நீங்கள் எடுத்தாலும் அதை முறியடிப்போம். அதற்கு முறியடிப்பதற்கு முதலாக களம் காணுகிற நம்முடைய இளைஞரணி செயலாளர் இன்னும் பல 100 ஆண்டுகள் வாழ வேண்டும். இந்த தமிழ் மக்களுக்காக அவர் வாழ வேண்டும். இன்னும் ஏழை எளிய மக்களுக்கு அவருடைய உழைப்பால், அவருடைய அறிவாற்றலால் இன்னும் சிறப்படைவதற்கு இளைஞரணி தம்பிமார்கள் நீங்கள் முன்னெடுக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு